ஒரு இனத்தை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மொழியை அழிக்கணும். யாழ்ப்பாணத்துல அதுதான் நடந்துச்சு. முதல்ல யாழ்ப்பாண நூலகத்தை எரிச்சதுக்கு காரணம் அந்த இனத்தை அழிக்கணும் முடிவு பண்ணாங்க, அந்த மொழியை அழிச்சிட்டாங்க. இன்னும் நாங்க ஏன் இவ்வளவு தன்னெழுச்சியா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, நீங்க முழுக்க முழுக்க இந்தியா முழுவதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தி எல்லா இடத்துலயும் பெரும்பாலான வட மாநிலங்களை ஆக்கிரமிப்பு செய்து அவர்களுடைய தாய்மொழியை மறக்கடிச்சிருச்சு. அதனுடைய விளைவு அவர்கள் வளர்ந்திருக்காங்களான்னு கேட்டா இல்ல. நான் இங்க படிச்சிருக்கேன், முதல் தலைமுறை பட்டதாரியா நான் நிக்கிறேன். இதுக்கு அடுத்தடுத்த தலைமுறைகள் மேலும் மேலும் கல்வி கற்று போடுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் தமிழ்நாட்டுல வழங்கப்படுது. ஆனா இதே சென்னையில இதே தமிழ்நாட்டுல சிக்னல்ல நின்று குழந்தைய கையில வச்சுட்டு பிச்சை எடுக்கிறவங்க யாருன்னு பார்த்தா அவங்களும் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட பீகாரிகள், 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட ராஜஸ்தானிகள். அதே மாதிரி எங்க வீட்டுக்கு பின்னாடி கட்டடம் கட்டிக்கிட்டு அந்த குழந்தைகள் இன்ற அளவுக்கும் கல்வியின் வாசலை கூட எட்டி பார்க்காத அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா 3 மொழி கொள்கை. அப்ப இந்த எல்லா புரிதலும் எனக்கு எப்படி வருது அப்படின்னா, எனக்கு இருமொழி கொள்கையை தந்த தமிழ்நாட்டுல தான் கல்வியை தராங்க, கல்வியை தாராளமாக தருகிறார்கள், கல்வியில் சிறந்த தமிழ்நாடா இருக்கு. நான் இந்தியாவை தாண்டி நான் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில படிக்க போவேன், அப்ப எனக்கு ஹிந்தி தேவையில்லை. நான் அமெரிக்கா எந்த நாடுகளுக்கு போனாலும் ஹிந்தி எனக்கு தேவையில்லை. ஒருவேளை இந்த தமிழ்நாட்டுல தந்தை பெரியாரோ, பேரறிஞர் அண்ணாவோ, முத்தமிழறிஞர் கலைஞரோ இல்ல அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இங்கே ஹிந்தி வந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னால கண்டிப்பா இந்த இந்தியாவை தாண்டி என் சொந்த தாய் திருநாட்டுல அகதிகளை போல இந்த பீகாரிகளாகவோ ராஜஸ்தானிகளாகவோ புலம்பெயர்ந்து நானும் இட்லியோ ஏதோ ஒண்ணு பானிபூரி எங்க விற்கிற மாதிரி தான் வித்துட்டு இருக்க முடியும். அப்ப எனக்கு இந்த பறந்து விரிந்த அறிவை கொடுத்தது கல்வி. அதற்கு காரணம் இருமொழி கொள்கை. ஏன்னா நீங்க முழுக்க முழுக்க இந்த லிட்ரஸி ரேட்டை ஏன் திரும்ப திரும்ப நாங்க சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த லிட்ரஸி ரேட் தான் தன்னெழுச்சியாக என்னுடைய மொழியை நான் காத்துக்கொள்ளணும். இங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கதவப்பட்டா எடுபடாது. இங்க நீங்க இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் விரோதத்தை ஏற்படுத்தணும்னு நினைச்சா எடுபடாது. ஏன்னா எங்களுக்கு கல்வி அறிவு இருக்கு. இதே இந்திய தாய் திருநாட்டுல பீகார்ல ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கிறாங்க. அங்க நீங்க அடுத்து என்னங்க பண்ண போறீங்கன்னு கேக்குறாங்க. மக்கள் கேள்வி கேட்கும் போது ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. அந்த கூட்டம் அப்படியே கலைஞ்சு போகுது. இப்ப வரைக்கும் தன்னுடைய உரிமைகளை கேட்கக்கூடிய அந்த உரிமை குரல்ங்கிறது பீகார்ல இருந்து எழவே இல்லை. ஆனா எங்களால முடியுது. இங்க நீங்க என்ன மாயஜாலம் போட்டாலும் எதுவுமே எடுபட மாட்டேங்குது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க எங்களுடைய கல்வி அறிவு. அந்த கல்வி அறிவுக்கு காரணம் இங்க இருமொழி கொள்கை இருக்கிறதுனாலதான். என்னுடைய தாய் தமிழ்நாடு, எனக்கு இன்னும் நான் தமிழர்கள்ங்கிற அடையாளத்தோட நாங்க இருக்கிறதுனாலதான். ஒருவேளை நீங்க ஹிந்தியை மட்டும் கத்துக்கிட்டு தமிழ் அழிஞ்சிருந்தா நாங்க 2வது தர குடிமக்கள். இதே தாய் திருநாட்டுல 2வது தர குடிமக்களா இருப்போம். ஆங்கிலம் இருக்கிறதுனாலதான் எல்லா மாநிலத்துல இருக்கவங்களும் சமங்கிறது இருக்கு. அதே மாதிரி தொடர்ந்து அபிஷியல் லாங்குவேஜா தமிழ் இருக்கு. 22 மொழி அரசியலமைப்பு சட்டத்தால அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகள் இருக்கு. ஆனா எதற்காக ஹிந்தியை மட்டும் நாங்க கத்துக்கணும்? ஏன் ஹிந்தியை மட்டும் நீங்க கத்துக்க சொல்றீங்க? எல்லாமே சமம், மதங்கள் சமம், எல்லா